அதிமுக பாஜக கூட்டணியால் பீதியின் உச்சத்தில் இருக்கிறார் முதலமைச்சர் என்று எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்திருக்கக்கூடிய அன்னை தகவலை பார்த்து கொண்டிருக்கிறோம். நேற்றைய தினம் அதிமுக பாஜக கூட்டணி உறுதி செய்யப்பட்டிருந்த நிலையில் அது குறித்து எடப்பாடி பழனிசாமி கருத்துக்களை தெரிவித்திருக்கிறார். அதிமுக பாஜக கூட்டணியால் பீதியின் உச்சத்தில் தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் இருப்பதாக எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்திருக்கக்கூடிய அன்னை தகவல் விவரங்களை நம்முடைய செய்தியாளர் லதா வழங்க நாம் கேட்கலாம். லதா, இபிஎஸ் என்னென்ன விஷயங்களை தெரிவித்திருக்கிறார்? வணக்கம். அதிமுக பாஜக கூட்டணி நேற்றைய தினம் அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்ட சூழல்ல இன்றைய தினம் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அந்த கூட்டணி தொடர்பாக விமர்சனங்களை முன்வைத்திருந்தார். தற்பொழுது முதலமைச்சருக்கு பதிலடி கொடுக்கக்கூடிய வகையில எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி எக்ஸ் வலைதள பக்கத்தில் பதிவு ஒன்றை வெளியிட்டிருக்கிறார். அதில் திமுக தலைவரும் திமுக அரசின் முதல்வருமான ஸ்டாலின் தினமும் என்ன பிரச்சனை வரப்போகிறது என்று தன் தூக்கம் தொலைத்து விட்டதாக ஒருமுறை திமுக பொதுக்குழுவில் சொன்னார். நேற்று முன்தினம் அவருடைய அமைச்சர் பொன்முடியின் அருவருக்கத்தக்க ஆபாச பேச்சு அவர் தூக்கத்தை கெடுத்தது. இன்றோ அதிமுகவின் கூட்டணி அறிவிப்பு இடிபோல் அவருக்கு இறங்கியுள்ளது போலும் என்று குறிப்பிட்டிருக்கிறார். மேலும் பீதியின் உச்சத்தில் ஒரு அறிக்கையை முதலமைச்சர் வெளியிட்டிருப்பதாகவும் குறிப்பிட்டிருக்கிறார். திமுக செய்த வரலாற்று பிழைகள் இந்த கூட்டணி மூலம் திருத்தி எழுதப்படும் என்று நேற்று நான் எனது எக்ஸ் பதிவில் தெரிவித்து இருந்தேன். தமிழ்நாட்டு நலனுக்கான குறைந்தபட்ச செயல் திட்டம் இருக்கும் என்று மாண்புமிகு மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்களும் அறிவித்திருந்தார். என்னவாக இருக்கும் என்று இரவு முழுக்க தூக்கத்தை தொலைத்த முதலமைச்சர் ஸ்டாலின் காலையில் தனது மொத்த வரலாற்று பிழைகளையும் வெற்று நாடகங்களையும் தொகுத்து அதனை அறிக்கையாக வெளியிட்டிருப்பதாக குறிப்பிட்டிருக்கிறார். மேலும் மணிப்பூர் மாநில பிரச்சனைகள் பற்றி உங்களுக்கு இருக்கும் அக்கறை துளியாவது உங்களுக்கு வாக்களித்த தமிழ்நாட்டு மக்கள் குறிப்பாக பெண்கள் மீது இருந்ததா? அவர்கள் புதைத்த உங்களுக்கு சட்டம் ஒழுங்கு பற்றி பேச என்ன அருகதை இருக்கிறது என்ற கேள்விகளையும் முன்வைத்திருக்கிறார். மேலும் நீட் என்றால் என்ன? அதனை இந்திய நாட்டிற்கே அறிமுகப்படுத்தியது யார்? அதனை உச்சநீதிமன்றம் வரை வாதாடி நிலை பெற செய்தது எந்த கூட்டணி என்ற கேள்வியையும் தொடர்ச்சியாக முன்வைத்திருக்கிறார். இந்த கேள்விகளுக்கு பதில் சொல்லிவிட்டு பிறகு நீட் பற்றி பேசுங்கள் என்றும் முதலமைச்சரை குறிப்பிட்டு அவர் பதிவிட்டிருக்கிறார். மேலும் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களே, நீங்கள் ஓட்டிய திரைப்படரில் முடியும் நேரம் வந்துவிட்டது என்றும் குறிப்பிட்டிருக்கிறார். அதிமுக ஒருபோதும் தமிழ்நாட்டை நம் மாநில உரிமைகளை விட்டு கொடுக்காது என்றும் மாறாக நமக்கான மாநில உரிமைகளை பெற்றுத்தரவே செய்யும் என்றும் காவிரி உரிமையை பெங்களூரிலும் முல்லை பெரியாறு அணை உரிமையை திருவனந்தபுரத்திலும் அடகு வைத்த திமுக தலைவர் அதை பற்றி கவலைப்பட வேண்டாம் என்றும் கடுமையாக சாடியிருக்கிறார். மேலும் தமிழ்நாடு திமுகவினுடைய ஊழல் ஆட்சியை தோலுரித்து மக்களின் பேராதரவோடு அதிமுக வரக்கூடிய தேர்தலில் வாகை சூடும் என்றும் தெரிவித்திருக்கிறார். விவரங்களுக்கு நன்றி லதா.